வணக்கம். வணக்கம். இப்போ வந்துட்டு இங்க கலந்தாய்வு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுக்கு தான் வந்திருக்கீங்க. சரி. நாம் தமிழர் கட்சி சார்பா வச்சிருக்காங்க. இது என்ன கலந்தாய்வு, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? அதாவது காரணம் என்னன்னாக்கா, ஏற்கனவே அதாவது சோசியல் மீடியாவில் அண்ணன் சொன்ன சில சட்ட திட்டம்லாம் வெளியே போய் சேரல, மக்களுக்கு சேரல. இதெல்லாம் ஊடகங்கள் தணிக்கை பண்ணிட்டான். ஊடகங்கள் தணிக்கையினாலதான் கிராமங்கள் தோறும் இந்த மணல்கள் மாநாடு, தண்ணீர் மாநாடு, மரங்கள் மாநாடு, இந்த மாநாட்டுடைய கருத்து என்ன, இவர் என்ன சொல்ல வர்றாரு, இலவச கல்வி எப்படி கொடுப்பாரு, இலவச மருத்துவம் எப்படி தருவாரு, இலவச தண்ணீர் இது எப்படி தருவாருன்னு ஊடகத்துல திரை போட்டு தமிழ்நாடுக்குள்ள சுற்றுப்பயணம் பண்ணி சொன்னார் சார். எந்த மீடியாவும் தரமான மீடியா எதுவும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கல. அதனால ஒரு கொள்கை என்னன்னே தெரியல. சீமான் இந்த பெரிய பெரிய சேனல்லாம் பணம் வாங்கிருச்சு. ஆதவர்சனா நெட்வொர்க், ஜான் ஆரோக்கியதாஸ், புரியுங்களா? அதை இல்லாம உங்களுக்கு ராஜ்மோகன், இந்த 3 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா கட்டமைப்பு வேர்ல்டு அளவுல ஊடகத்துக்கு ஃபர்ஸ்ட் மீடியாவுல டாப்ல குறிப்பிட்டான். அதாவது என்ன சொல்றான்னா 250 கோடியை விட்டு மக்களுக்கு சேவை செய்ய வர்றாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைட்டிலே, புரியுதுங்களா? இத மக்கள் உலக நாடுக்குள்ள தமிழ் மக்கள்லாம் பெண்கள்லாம் நாரி போய் கிடக்கு. ஏன்னா ஆண்டு அரசு, அதாவது திராவிட கழகம் இந்த மண்ணுல எப்படி எக்ஸாம்பிளா சொல்லணும்னா 4.73 கோடி ஓட்டு போட்டுருக்காங்க மக்கள். 1,19,00,000 திராவிட கழக ஓட்டு. அப்ப ஸ்டாலின் அரச 3,73,00,000 பேர் நீ வேண்டாண்டான் இருக்கான். புரியுதா? இவ்வளவு இருங்க சார், இத்தனை பேர் ஓட்டு போட நீ வேண்டாம் அப்படின்னு தாவரைக்காக சூஸ் பண்ணிருக்காங்க. விஜய ஆதரவு என்ன காரணம்னா, அவர் பரப்புரையில ரொம்ப தூரம் டிராவல் பண்ணல, ஒரு 7-8 இடத்துல தான் வந்தாரு. சில இடங்களை பேசல. ஏன் பேசலங்கிறதா கருத்து. இவரை பேச விடாம சொன்னது ஆரோக்கியதாஸ், ராஜ்மோகன். என்னன்னாக்க ஏற்கனவே விஜயகாந்த் பேசிதான் கொலாப்ரேஷன் ஆயிப்போச்சு, நீ வாயை திறக்காத, ஏதாவது ஏட்டி முடி ஆயிரும், நீ முகத்தை மட்டும் காட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லி இவனை வழி நடத்தின ஆரோக்கியதாஸ், ராஜ்மோகன், லாட்ரி குரூப் ஆதவர்சனா. இதுதான் டைட்டில். 3 பேரும் சேர்ந்து கார்ல ஏத்தி விட்டாங்க விஜய. எங்க போனாலும் கையை காட்டு, பேசாத, வாய் திறந்து பேசினா அதுக்கு பிரச்சனை ஆகி போயிடும். இதுதான் சார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சினிமா துறையில 29 வருஷம் தொடர்ந்து முகத்தை பச்சைப்புல ஒரு குடும்பத்துல புள்ள குட்டி எல்லாருமே தெரியும். விஜயோட நடிப்பு, டான்ஸ், இதுல ஒரு கவரேஜ் ஆச்சு. காரணம் என்ன சொல்றானா, பிரிட்டிஷ்காரன் என்ன பண்றானா, இருங்க சார், பிரிட்டிஷ்காரன் தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்தனமானவன், சினிமா துறைக்கு அடிமையானவன் தான். உங்களுக்கு என்ன பண்றானாக்க மவுண்ட் ரோட்ல எலக்ட்ரிக்னு ஒரு தியேட்டர் ஆரம்பிக்கிறான், டீயை கொடுக்குறான். நம்மள தமிழ் மக்களை கவரேஜ் பண்றதுக்கு, நாட்டை பிடிக்கிறதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதுதான் சார் காரணம். சினிப்பில் இவர் என்ன பண்ணிட்டானா, இவன் நெட்வொர்க் கொடுக்குறான். வீட்டுக்கு 2,500 ரூபா, அதாவது கலைஞர் 1000 ரூபா உரிமை தொகை 1000, நான் 2,500 ரூபா தர்றேங்கிறாரு. நல்லா கேட்டுக்க, 6 சிலிண்டர் தர்றேங்கிறாரு. புரியுதுங்களா? வீட்டுல வேலை பார்க்க அன்எம்ப்ளாய்டுக்கு 6,000 ரூபா, 4,000 ரூபா ஆர்ட்ஸ் படிச்சவனுக்கு, டிப்ளமா படிச்சவனுக்கு 6,000 ரூபா, 25 லட்சம் தொழில் கடன், வீடு இல்ல வீடு, வீட்டுக்கு பைக்கு, வீட்டுக்கு ஒரு காரு. இது இல்லாம மீனவரை எடுத்துக்கிட்டேனாக்க அவனுக்கு வீடு நிலம் எல்லாம் கொடுக்குறேன், 25 லட்சம் நான் உனக்கு டெபாசிட் பண்றேன். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30 அதாவது மாமன் சீரு, குழந்தை பிறந்த 8 கிராம் நகை, திருமணமா பட்டு சேலை நகை, இது எல்லாம் சொன்னோன்னா பெண்கள் பழகினா வீட்டுல புருஷன் வேலை வாங்கி காசு கொடுக்கறது இல்ல, எல்லாம் சாராய கடையிலும் கஞ்சாவும் அடிச்சுட்டு போயிடுறான். அதனால இந்த கொடுக்குற 2,500 ரூபா நமக்கு பயன் பெறும். இவங்க சொன்னது நமக்கு குடும்பம் ஓட்டலாம். இந்த நம்பிக்கையில தான் 1,73,00,000 பேர் ஓட்டு போட்டு 107 சீட்டு ஜெயிச்சிட்டாரு. ரைட்டு, கரெக்டான பாயிண்ட். நாங்க காசு கொடுக்காமயே 19,72,467 ஓட்டு வாங்கியிருக்கோம். 1 ரூபா செலவு பண்ணல, வாய் வார்த்தை தான் சொல்லியிருக்கோம். இதுதான் அடிப்படை என்று கட்டிய மாளிகை காத்து கணிக்காத கருத்து போல எங்களுக்கு பேசிக் இதுதான். இப்ப ஆளுகின்ற அரசு சொன்னதை செய்யலைங்கிறது மக்கள் கவனிப்பாங்க. இப்பவே ரோட்ல பிரச்சனை கூட, இப்பவே போராட்டம் பண்றான், கரண்ட் கட்டுங்கிறான், மீனவர் பிரச்சனைங்கிறான், விவசாய பிரச்சனை, விவசாய கடன் பூயில தள்ளுபடின்னு சொன்னான். தள்ளுபடியே கிடையாது. என்ன சொல்லிட்டாருன்னா 5 ஏக்கருக்குள்ள கடன் வாங்கினா தள்ளுபடினாரு, 5 ஏக்கர் தாண்டினவங்களுக்கு பாதின்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா 1 லட்சத்துக்கு 5,000 ரூபாய் தள்ளுபடின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது சார். சொன்னது எதையுமே செய்ய முடியாது. ரைட்டு, இது காரணம் இதுதான். இந்த பெண்கள் இந்த சொன்ன வாக்குறுதியெல்லாம் செய்யலைன்னா
இதே மக்கள் தானே டிஎம்கே போட்டு செஞ்சாங்க, இதே மக்கள் தானே ஏடிஎம்கே போட்டு செஞ்சாங்க, இதே மக்கள் தானே தாயக கொண்டாந்து வச்சுருக்காங்க. இதே மக்கள் பிராடுனாக ஏன் சீமானுக்கு வர மாட்டாங்க? கேட்ட கேள்வி பதில். நாங்க சொல்றோம் சார், நாங்க கண்டிப்பா விதவைக்கு பணம் உண்டு, விதவைக்கு நலமீன திட்டம் உண்டு. இதே 1000 ரூபாய் நாங்க கொடுப்போம், மாற்றுக்கிறது கிடையாது. 1000 ரூபாய் கொடுப்போம், இது கொடுப்போம். இலவசங்கள் எல்லாமே நாங்க பறிச்சிருவோம் சார். நீங்க இப்போ வந்து பெரிய காலேஜ் கட்டிட்டு இருந்தீங்க, அரசுடமா ஆக்கிடுவோம். மெடிக்கல் காலேஜ்லாம் அரசு, அதாவது மெடிக்கல் வந்து இலவசம் சொல்றோம்ல, 800 பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அது மாதிரி மெட்ரிக் ஸ்கூல் 1500 இருக்கு, 8000 பள்ளிக்கூடங்கள் இருக்கு. இது எல்லாமே நம்ம கட்டமைப்பு பண்ணும் பொழுது அப்ப வந்து பொது தனிநபர் சொத்து அரசுடைமை ஆகுது. தனிநபர் சொத்து அரசுடையமா ஆகும் பொழுது நாடு வளருமா வளராதா, மக்கள் வளருவாங்களா வளருதா, இதுதான் கேள்விக்குறி. ஒரு பெண்ணை கற்பழிச்சு அந்த பொண்ணை கொன்னுனா கற்பழிக்கப்பட்ட நபரை வெட்டி கொன்னு கொடுத்தா அடுத்தவனுக்கு தண்டனைன்னு சொல்றாரு. எவனா சொல்லுவானா? அரபு கண்ட்ரிலே சொல்லல. நான் கேட்கிறேன், இப்ப எத்தனை கொலைகள், எத்தனை கற்பழிப்பு, எத்தனை பேர் வெட்டு, கிட்டத்தட்ட 500 அப்பன்ஸ் நடந்திருக்கு. அவன் தாபாக்கா தொண்டரே செஞ்சிருக்கான். மாற்றுக்கிறது இருக்கா? அந்த துண்டை போட்டே செஞ்சிருக்கான். துண்டை போட்டே லஞ்சம் வாங்குறான், எம்எல்ஏ காசு வாங்குறான். நீ அடுத்த கட்சியில் உள்ள எம்எல்ஏ 25 கோடி வாங்க வேண்டிய அவசியம் என்ன? ஆதவர்ஷன் ஆள் பிடிக்கிறியா? உனக்கு 1,73,00,000 பேர் பெண்கள் ஓட்டு கொடுத்தாங்க. உங்க வச்சு நீ ஃபாலோ பண்ண முடியாதானே? நீ வந்து கூட்டணி ஆட்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சேர்த்த, ஆட்சியில பங்கு கொடுத்துட்ட. மாற்று கட்சிக்காரன் எம்எல்ஏ ஏன் கூப்பிடுற? 25 கோடி சார் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. சும்மா வர மாட்டான். இப்ப என்ன சும்மா கூப்பிடுங்க, நான் வந்துருவான்னு பாப்போம். 25 கோடி ஒரு ஆளுக்கு சீட் எடுத்து வா, ராஜினாமா பண்ணிட்டு நீ நேர வந்தீங்கன்னா உனக்கு தொகுதியில அதே தொகுதியில நிக்க வச்சுன்னா கூட்டியாந்துருக்காங்க. இப்ப வந்து ஒரு தொகுதிக்கு மாநில அரசு மத்திய அரசுடைய செலவு 5.5 கோடி. இந்த பணத்தை யார் கட்டுறது? எல்லாம் கேவியாட் போட்டு கோர்ட்டுக்கு போயிட்டான். நடவடிக்கை எடுக்கக்கூடாம இருக்கிறதுக்காண்டி எல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல 6 சட்டமன்ற வேட்பாளர் தொகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், தாராபுரம், இந்த மாதிரி ஒரு 6 சட்டமன்ற தொகுதியில வாபஸ் வாங்கிட்டேன். பெருந்துறை, புரியுங்களா? இது மாதிரி வந்து எல்லாம் வாபஸ் வாங்கி இந்த கட்சியில சேர்ந்துட்டான். அதாவது எம்எல்ஏவா இருக்கும்போது எம்எல்ஏ தடை சாட்டு சட்டம் பாயும். இவங்க என்ன பண்ண, ரிசைன்மெண்ட் வர சொல்லி தான் திட்டம் போட்டு அடுத்த கட்சியை க்ளோஸ் பண்ண திட்டத்துல எல்லாம் பண்ணிட்டாங்க சார். இதெல்லாம் பிராடு, பித்தலாட்டம், ஏமாற்று வேலை, தமிழ் மக்களை ஏமாத்துறடி. அந்த பணம் யாரு விட்டு? அந்த சட்டமன்ற தொகுதி ஒண்ணு இல்ல சார். இப்ப பெருந்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஏடிஎம்கே ஜெயிச்சிட்டு இருக்குன்னா அவரை நம்பி நல்ல உதவிகள் செய்வாங்க. அந்த சட்டமன்ற வேட்பாளர் நமக்கு தெரிஞ்ச ஒரு அறிஞ்ச ஒரு தானே ஓட்டு போடுப்பாங்க. நீ விலை வாங்குறன்னா என்ன அர்த்தம்? நீ என்ன முடிச்சுட்டு யாரும் பண்றியா? நான் கேட்ட கேள்விப்பதில். நிர்வாகம்னா நீ நல்ல மனிதரா இருந்தா மாற்று கட்சியில இந்த தொகுதியில கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கான், அவனை நீ அழைக்க கூடாது, நீ கூப்பிடக்கூடாது. இந்த தொகுதியில உனக்கு என்ன பிரச்சனை நான் செய்யணும்னு சொல்லணியா? அதான் சிஎம்க்கு அதிகாரம். நீ விலை கொடுத்து வாங்கி எல்லாத்தையும் புளிக்கு பயணம் ஏன் மேல வந்து படுன்னு கருத்து கிடையாது. நான் கேட்ட கேள்வி, ஆள் பிடிக்கிற வேலை உனக்கு இருக்கு. ஆள் பிடிக்கிற நீ உள்ள பிடிக்கிற மாதிரி ஆள் பிடிக்கிற என்ன ரிசைன்மெண்ட்? சரியான பாயிண்ட். நீ ரிசைன் பண்ணி தான் சேரனா உன்னை வந்து ரிசைன் பண்ண சொன்னது யாரு? 25 கோடி ஒரு தொகுதிக்கு செலவு. அந்த பணத்தை நான் தந்துடுறேன் உனக்கு. சட்டமன்ற சார் இவங்களுக்கு பத்தல சார், 107 தான் சார், 117 வேணும் சார். 10 இதே வந்து பிரைவேட்ல வாங்கி கூட்டணி இருக்கேன். எந்த காலத்துல போயிடுவாங்க நம்பிக்கை இல்லாம தான் இவங்களை வர வச்சு இவங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்ப மாற்று ஆளுக்கு தான் அவன் கட்சி. ஏன்னா இவன் வந்து கட்சி மாறிட்டான் அப்படின்னு மக்கள் எதிர்ப்பு ஓட்டு போட மாட்டான். அதனால என்ன பண்ண போறாங்கன்னா இவங்க கட்சிக்காரனை போட்டு ஜெயிச்சு இவங்க வலுவாக சட்டமன்றத்துல வந்து புல் மெஜாரிட்டியோட இருக்கக்கூடிய திட்டம் முடியாது. காரணம் என்ன? சொன்னதெல்லாம் செய்யல. நாளுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்லாம் பிரைவேட்ல வந்து 12 மண்டலத்தை அறிவிச்சு இப்ப டெண்டர் விட்டாச்சு. டெண்டரை கேன்சல் பண்ணிட்டாப்ல எதிர்ப்பு வாங்கின சீமான எல்லா கட்சியும் எதிர்ப்பு ஆன உடனே கண்டிப்பா போட்டிடுவோம் தலைமை சொல்லிட்டாரு. நாங்க சீமானு சேர்க்கிறாரு. அம்பாசம் நிப்பாரு. காரணம் என்ன? காரணம் சொல்றேன் சார். இங்க இருங்க சார், சிவசங்கரனுடைய நெட்வொர்க் இருக்கு, வலுவா இருக்கு. அந்த தொகுதி மக்கள் சிவசங்கரன் சிறந்த பேச்சாளர் நினைச்சிருக்கு. 12,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. சீமான் தென் மாவட்டம் தான், காரைக்குடியில தோடிக்கப்பட்ட பாரு. அதனால அந்த அனுபவ அலை சீமானு கண்டிப்பா உண்டு. அதே சமயத்துல சொன்னதை நீங்க செய்யல. இது மாறும், வாக்குகள் மாறும், எல்லாமே மாறும். சொன்னதை செய்யலாம் மாறித்தானே சார் ஆகணும். உன் பிள்ளைய நான் கட்டுறேன், பத்திரமா வச்சுக்கிறேன், நீ நகையை போட்டு காரைக்குடின்னு கொடுத்தோம். 4 நாள் விரட்டி விட்டா நான் அவங்க பேர் கோர்ட்டுக்குள்ள போயிடுவேன். சொன்னதை செய்யணும். சொன்னதை விஜய் செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. ஏன்னு கேட்டாக்கா ஒரு மாசத்துக்கு 1 கோடி 1 லட்சம் கோடி வேணும். இன்னைக்கே பாருங்க, நல்லா இருக்கிறங்க. ஆட்சி வந்து 30 நாள் 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கான். 3 லட்சம் கோடி கடன் வாங்கி தான் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்ப 13 லட்சம் கோடி கடன்ல இருக்கு தமிழ்நாடு அட் பிரசன்ட். நீங்க எலக்ட்ரிசிட்டி போட்டா 2 லட்சம் கோடி கடன். புரியுதா?
அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலும் எடுத்துட்டீங்கன்னா எல்லாத்துலயும் என்ன சொல்றாருன்னா விஜய் சட்டமன்றத்துல நான் ₹1 வாங்க மாட்டேன், ₹1 வாங்கின விட மாட்டேன், எவன் ஏற்கனவே சம்பாரிச்சனு விட மாட்டேன்னு சட்டமன்றத்துல தில்லா சொல்லியிருக்காரு. நீ வந்து குற்றவாளி எப்படி? செந்தில் பாலாஜி, ஏவா வேலு ரைடு போட்டிருக்கீல்ல, கட்டாத பாலத்துக்கு காசு வாங்கியிருக்கான் ஏவா வேலு. திருவண்ணாமலையில 16 கோடி கட்டின அணையை காணும். இதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். உன்னை நம்பி ஓட்டு போட்டிருக்கோம். விஜய் சார், நீங்க தான் 234 தொகுதியிலே எம்எல்ஏ, நீங்க தான் மினிஸ்டர். நாங்க கேட்க வேண்டிய கேள்வி ஆதரச்சனாவை இல்ல, நிர்மல்குமார இல்ல, ஜான் ஆரோக்கியதாச இல்ல. நீங்க எங்களுக்கு பதில் சொல்லணும். எல்லாத்தையும் குற்றவாளி எல்லாம் கூட்டியாவது நிப்பாட்டணும், பப்ளிக்ல நிப்பாட்டணும். இவன் கொள்ளையடிச்சது இவ்வளவு நீ சொல்லி இல்ல, வெள்ளை அறிக்கை விட்டுக்கல சார். பிரிட்டிஷ்காரன் தான் சார் வெள்ளை அறிக்கை திட்டத்தை வகுத்தவன். பிரிட்டிஷ்காரன் இருக்கானே அவன் தான் வெள்ளை அறிக்கையை திட்டத்தை வகுத்தவன். நீ இப்ப வெள்ளை அறிக்கை விடும்போது கொள்ளை அறிக்கையும் விடணும். எதையும் கொள்ளையடிச்சானு குடிச்சு அந்த கலவணி ஏறக்கூடாது, நாரடிச்சு கூடாது. நான் தம்பில தெருவுக்கு தெரு பிரச்சாரம் பண்ணுவான். விட்டு கொடுத்து நாங்க எங்களுடைய கட்டமைப்பு உடைச்சு நீ ஆட்சியில் வந்துட்ட. 224 ஆட்சியில் வந்துருக்க. 12-15 வருஷமா நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம், வெஸ்டர்ன் இருக்கோம். எங்க உணர்ச்சி அவ்வளவு இருக்குது. நாங்க தமிழ் தேசியத்தை வளர்க்கிற உடமாட்டோம் சார். இந்த தமிழ் மொழி எங்களுக்கு தமிழன் தான் ஆளணும். இங்க பாதி பேர் தமிழன் இல்ல. உன் கணக்கு எடுத்துக்க. இன்னைக்கு பாருங்களேன், கர்நாடகத்துக்காரன் ஜனநாயக பட டைரக்டர் யாரு? வெங்கட் நாராயணன். அவருக்கு வந்து டெல்லி சிறப்பு நீதிபதியா கொடுத்து சிறப்பு பட்டம் கொடுத்திருக்காரு. ஏதாச்சும் பேசணும் கூடனா இவர் தான் டெல்லி போவாரு, சிறப்பு பிரதிநிதி. இப்ப அஜித் தோவால் இருக்காங்க மோடிக்கு, அது மாதிரி கொடுத்திருக்காரு. நீ ஒரு சினிமா துறையில் உள்ள எல்லாத்துக்கும் சார் இவரோட பயணம் செஞ்ச பவர் டிரைவர், வீட்டு வேலைக்காரன், எல்லாத்துக்கும் எம்எல்ஏ பதவி. இவங்க சமூகத்தை சேர்ந்த 12 பேர் பொறுப்பாளர்கள் இருக்கா. இதுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? சமூக நீதி, நான் ஜாதியை ஒழிச்சுட்டேன், லஞ்சத்தை ஒழிச்சுட்டு சொல்லிட்டு பப்ளிக்ல பணம் கொடுத்து ஓட்டு வாங்கியிருக்கான். சேலத்துக்கு பக்கத்துல உள்ள அச்சரப்பள்ளி என்ன ஒரு கிராம ஊர்ல சட்டமன்ற வேட்பாளர் சொல்றான், சேலத்துல 2000 ரூபாய் பணம் கொடுத்தனால நான் தோத்துட்டேங்கிறேன். பப்ளிக்ல சொல்றேன், வெக்கமா இல்ல உனக்கு? காசு கொடுக்கலன்னு சொல்றேன். நான் அதெல்லாம் கேட்கிறேன் சார். நீ சொன்னதை செய். இந்த மக்களுக்கு இது அப்படியே மாறும். சீமானவை தேடுவாங்க. நாங்க லஞ்சம், லாவண்யம், கற்பழிப்பு இதெல்லாம் இருக்காது சார். அங்கனே கொண்டு போடுவோம். ஒரு 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 பொண்ணுக்கு 3 வயசு பொண்ணு கற்பழிக்கிறான், 60 வயசு பொம்பளை கற்பழிக்கிறான். எல்லாம் அந்த மதுபான கடையை நிப்பாட்டுவார் தான் போட்டாங்க. மதுபான கடை பாக்கெட்ல வரப்போகுது. ஹலோ, மதுபானம் 300 ml அங்க பாருங்க. மதுபானம் 100 ml பாக்கெட்ல கூட போறான், பிரைவேட்ல கூட போறான். மதுபான கடையில இதெல்லாம் நடக்கும். ராதவர்சன் ராக்கெட் இப்பவே ராதவர்சன் 3 சீட் ஓடிக்கிட்டு இருக்கு. லாட்டரி டிக்கெட்டை தமிழ்நாடு மாட்டிக்கிச்சு. நீங்க லாட்டரி அடிக்க போறான் தமிழ்நாடு. இது சொல்றோம், புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன், நான் சொன்னதை செய். நாங்க அமைதியா இருப்போம். நாம் தமிழர் கட்சி நீ எந்த இதுவுமே செய்யலைன்னா முதல் எதிரி நாங்க தான், நாம் தமிழர் தொண்டர்கள் தான். மாவட்டம் தோறும் போராட்டம் நடக்கும், நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் சார். இவங்க எதுவுமே பண்ணல சார், எதுவுமே பண்ண முடியாது சார், சொன்னது எதுவுமே இது செஞ்சதில்லை சார், வேற என்ன, அவ்வளவுதானே.